எல்லாருடைய அன்பு, நம்பிக்கை, கஷ்டம், உழைப்பு, ஆனால் ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு குறி. அதை மட்டும் தான் நான் பார்க்குறேன். ஏன்னா நான் சிவாவை ரொம்ப வருஷமா நான் பார்க்குறேன். நான் அவரை ஆங்கர் பண்ண போகும்போது நான் அப்படியே மேலோட்டமா பார்த்துருக்கேன். அப்புறம் நடிக்க வந்தப்ப, அப்புறம் ஒரு நாள் நான் ஏதோ ஒரு படம், எந்த படம் மறந்து போச்சு, சூரிய, உங்களுக்கு தான் ஞாபகம் இருக்கும். நானும் சூரிய நடிச்சிட்டு இருக்கப்போ நான் சும்மா அப்படியே பார்த்து சொன்னேன், சூரிய இந்த பையன் ஒரு பெரிய ஆளா வருவான் பாருங்க அப்படின்னு. சூரிய கிட்ட நான் அதை சொன்னேன். அவருக்கு ஏக சந்தோஷம். மேடம் நீங்க சொல்லிட்டீங்க, நான் சொன்னேன் இல்ல, என் மனசுல பட்டது நான் சொல்றேன். I somehow had a feeling that he will become a very big, somebody big, but not வெறும் நடிகரா மட்டும் இல்லாம ஒரு நல்ல மனிதனாக அவர் வளர்ந்திருக்கிறார். இது நான் வெறும் பெருமைக்காக என் படம் தயாரிச்சாரு இதெல்லாம் நான் சொல்ற ஆள் எல்லாம் கிடையாது. நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன். பட் நான் அவரை ரொம்ப உன்னிப்பா கவனிச்சுட்டு இருக்கேன். அவர் ஃபேஸ்ல ஈஸியா ஒரு ரியாக்ஷன் இருக்காது. அவர் எப்ப எஸ் மேடம் அப்படின்ட்டு இருப்பாரு. ஆனா அதுக்குள்ள 1000 ஓடிக்கிட்டு இருக்கு. கஷ்டப்பட்டவங்களுக்கு தான் தெரியும் அடுத்தவனோட வழி. நான் எப்பவுமே ஒரு மேடையிலே சொல்லுவேன். அப்ப ஸ்ரீபிரியா கூட சொன்னாங்க, பசியாப்பக்காரன் புளியாப்பக்காரன் சொல்ல இல்ல, புளிச்சாப்பக்காரனுக்கும் பசியாப்பக்காரனுக்கு உள்ள வித்தியாசம் தான் இந்த சினிமா. எனக்கு 2 எஸ்கேங்க. ஒன்னு சிவகார்த்தியும் ஒரு எஸ்கே, என் வீட்டுல இன்னொரு எஸ்கே. நாங்க தான் அவரை எஸ்கே சரத்குமார். இந்த படம் பண்ண மாட்டேன்னு சொல்றப்ப அவர் ஏதோ யதார்த்தமா இந்த கதையை கேட்டு அப்போ என்ன ரொம்ப கன்வின்ஸ் பண்ணி, நீ பண்ணு, என்ன இது ரொம்ப நீ பண்ண மாட்டேன்னு சொல்ல, ஐயோ ஸ்டூபிட் அப்படி இதெல்லாம் சொல்லி அப்புறம் நம்ம யோசிக்க ஆரம்பிச்சு. அப்புறம் நிறைய எல்லாருமே பேசிட்டாங்க, இந்த படத்தோட பயணத்தை பத்தி பேசிட்டாங்க. நானும் வாய் வலிக்க எல்லா டிவிலையும் பேசிட்டேன். ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு அட்மயர் தி ஸ்பிரிட்.